ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்ஃபோன் 2012 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம புது கார் எடுக்க போகிறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா கிட்டத்தட்ட கார் புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 65 நாள் ஆச்சு. எல்லாருக்குமே ஒரு சில விஷயத்தில் ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு டிரைவிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலை செய்கிறோன்னா நமக்கு அந்த வேலை பிடிச்சிருந்தா செய்யணும், இல்லைன்னா விட்டுடணும். பணத்துக்காக என்றைக்குமே செய்யக்கூடாது. அந்த மாதிரி தான் அதுதான் நான் நினைக்கிறது. சின்ன வயசில் நம்ம பொம்மை கார்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நான் ஒரு நிஜமாலுமே ஒரு கார் வாங்க போகிறோன்ற ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஷோரூம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஷோரூம் வந்தாச்சு. டிசைர் விஎக்ஸ்ஐ மாடல் எடுக்க மிட் வேரியன்டடு கார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் தங்கச்சி வீட்டுக்காரு, அப்புறம் செய்யோன் குட்டி, அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்கோம். Bye sir. Same bye. எத்தனையோ நாள் கார் ஷோரூம் பார்க்கும்போது நம்ம கார் வாங்குறது, எப்படா இதுக்குள்ளே போகிறது, இந்த ஷோரூம்குள்ளேனா ரொம்ப நாள் ஃபீல் இருந்தது. ஸோ அந்த நாள் இன்றைக்கி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, வேறு வார்த்தையே இல்லை. அது மேலே ஏறக்கூடாது, இப்படி உட்காருங்க. ஐயோ, சோஃபா மேலே ஏறக்கூடாது, கீழே உட்காருங்க. ஏய், எங்கே வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? கார் வாங்க. யாருக்கு? மாமாக்களா? செய்யோனுக்கு. செய்யோன் குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் கார் எடுக்க போகிறோன்னு. அவர் அவங்க தாத்தா கிட்ட, ஆயா கிட்ட, அப்புறம் அவங்க சித்தப்பா கிட்டலாம் போய் சொல்கிறாரு, நாங்கள் கார் எடுக்க போகிறோம், மாமா கார் எடுக்க போகிறாரு அப்படின்னு 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்காராம். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிசைர் விஎக்ஸ்ஐ ஒயிட் கலர் தான் எடுக்கிறேன் கார். ஏன்னா ஒயிட் கலர் 2 அட்வான்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரூட்டில் நம்ம போகிறோன்னா யாராவது குறுக்கில் வராங்கன்னா அவங்களுக்கு டப்புன்னு அவங்க மைண்டில் கிளிக் ஆகிறதுக்கு கலர் ஒயிட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்த ஒரு விஷயம். இன்னொன்று சன்லைட் ரொம்ப வெயில் படாது, ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒயிட் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் 8000 அதிகம். நம்ம ப்ளூ ப்ளஸ் ஒயிட் சூஸ் பண்ணாக்கா ஒரு 8000 அதிகமாக வரும். மற்ற கலர்லாம் 8000 கம்மியாக வரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டாக்குமெண்ட் சைன் பண்ண ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே நீங்கள் கார் எடுக்கிறீங்கன்னா பேரம் பேசுங்க. இல்லைனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது ஒரு எம்எல்ஏவோ யாரை வச்சு நீங்கள் ஷோரூமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ரேட் அதிகமாகிடும், இன்னும் ஒரு மாதத்தில் ரேட் அதிகமாகிடும் அப்படின்னு ஏதாவது ஒன்று போய் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கார் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போய் அன்றைக்கி கார் பார்த்துட்டு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணுங்கள். அவங்களே ஆஃபர்ஸ்லாம் அவங்களே ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது ஆஃபர்ஸ் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் இழுக்கடிச்சிங்கன்னா அவங்க அக்சசரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அமௌண்ட்டும் இப்போ காரோடைய ரேட்டு ஒரு 8 ரூபா இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 50 ரூபா கூட கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பேரம் பேசுறதுக்கு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம பல நாள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு அது சும்மா ஒரு 1/2 ஹவருக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மொத்தம் நிறையா பெரிய அமௌண்ட் போகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு பேரம் பேச யோசிக்காதீங்க. அதேமாதிரி கார் இந்த கார் தான் எடுக்க போகிறீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார்ல, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 5-10 நாள் இழுக்கடிங்க. கார் இந்த வண்டி எடுக்க இல்லை வேறு கம்பெனியில் பார்க்குறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்சசரிஸோ இல்லை காரோடைய அமௌண்ட்லேருந்தோ உங்களுக்கு கண்டிப்பாக லெஸ் பண்ணுவாங்க. ஓகே, கண்டிப்பாக மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் ஆசைப்பட்ட கார் பார்த்தாச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி டெலிவரின்றதால ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், கார் வந்து புக் பண்ணும்போது நம்ம வந்து அமௌண்ட் கட்டும்போது அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு வந்து ஒரு 5000 வந்து ஒரு 7000 வந்து கட்ட சொல்லுவாங்க. அதையும் சேர்த்து தான் நம்ம கட்டுவோம். ஆனால் ஃபைனலாக கார் வந்து நமக்கு நம்பர் பிளேட்லாம் போட்டு கொடுக்கும்போது அது அப்பயும் மறுபடியும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு வந்து காரோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட்டுக்காக அதை வந்து அதுலேயும் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி நாங்கள் பே பண்ணியிருக்கோம், இது ஏன் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா வந்து அது ஸ்டார்டிங்கில் நம்ம பே பண்ணியாச்சு, ஆனால் கடைசியாக வந்து அவங்க அந்த அமௌண்ட்டு போட்டு நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க. அந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை கேட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வாங்கினது. காரில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை தான் வந்து உட்கார வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நைனா. ஏன்னா வந்து இவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த அளவுக்கு வந்திருக்கோம். அது வந்து ரொம்பவே ஒரே வார்த்தை தான், ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இதையே தான் பேச வேண்டியதாக இருக்குது. நிறையா புக்ஸ் படிக்கணும் போல் இருக்குது, வார்த்தை நிறைய வரவே மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது. நேராக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியதான். குட்டி செய்யணும். கார் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு காரு? ஆ, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பாட்டு வச்சாங்களா? சரி, எங்க பாரு. ஆமாம்மா, இங்கே பாரு. அம்மா எப்படி இருக்கு காரு? கார் எப்படி இருக்கு? அண்ணா எப்படி இருக்கு? சூப்பர். ஏச்சி போடு. ஏச்சி போடு. எங்க தெரியவேல என்னண்ணா என்ன ஃபேனா? டேபிள் ஃபேன் ஏதாவது ஒன்று கொடுக்க டேபிள் ஃபேனா? டேபிள் ஃபேனா இல்லை, காரில் ஃபேன் கேட்குறியா? கார் வாங்கி ஃப்ரீயா கொடுக்கணுமா? பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா என்ன பண்ணணும்? போட்டோவா? ஃப்ரெண்ட்ஸ், கார் வாங்கின உடனே வந்து இங்கே வெளியில் உள்ள அஸ்வினி முருகன் வந்து சரி ஓகே லஞ்சு முடிச்சுட்டு போகலான்னு நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. டூ வீலரில் போகும்போது ஒன்று அம்மா கூட சாப்பிட்ருக்கேன், இல்லைனா அப்பா கூட, இல்லைனா தங்கச்சி கூட. இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒன்றா சாப்பிட்டதே இல்லை. அதுக்கு இந்த ஃபேமிலியாக ஒன்றா சாப்பிட்றதுக்கு மெயின் ரீசனு கார் தான். ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து கார் வாங்குங்க, ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோடு வந்து வெளியில் போகலாம். எங்கள் செய்யான் குட்டி எப்போவுமே வந்து சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார், அப்பளம் பாயசம் தான் சாப்பிடுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நேராக குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன நல்ல விசேஷம் நடந்தாலுமே எப்போவுமே குலதெய்வம் கோயில் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம், முன்னோர்கள் கால்பட்ட இடம், முன்னோர்கள் மூச்சுப்பட்ட இடம். ஸோ அதனால் அங்கே அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஏன்னா கெட்டி பண்ணேனா இங்க பாரு, இப்படி பாரு, சிங்கம். சரி பாய் சொல்லு. சரி என்ன கலராக இருக்குது. கேமரா தெரியுதா? போலாமா?
எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கோயில் வேலை நடக்கிறதால வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு சாமி வச்சுருக்காங்க. செய்யோன் வந்து காரை சுற்றி சுற்றி பார்க்குறாரு, ரசித்து தள்ளுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தான் ஊந்து புரண்டு சாமி கும்பிட்டாலும், எவ்வளோ தான் சாமிக்கு வந்து படையல் வந்து போட்டாலுமே வந்து நம்ம வந்து எண்ணங்கள் வந்து சரியாக இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். பணம் இருந்தால் தான் ஹாப்பி இல்லை. எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணாமல் யாரையும் ஏமாற்றாமல் இருந்தாலே வந்து நேர்மையாக இருந்தாலே வந்து ஹாப்பியாக இருக்கலாம். சரி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாமி வந்து மனசை ஒருநிலைப்படுத்த தான், மறுபடியும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து மனசை ஒருநிலைப்படுத்த தான். நம்மளுடைய உண்மையான கடவுள் யாருன்னா, நமக்கு யார் உதவுறாங்களோ, நமக்கு யார் வந்து ஒரு ஹெல்ப்போ இல்லை பணம் வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இது ஒரு வேலை செய்கிறாங்களோ, அவங்க தான் நமக்கு உண்மையான கடவுள். அதை வந்து மறந்துடாதீங்க. எப்போவுமே நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான கடவுள். அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட்டு அவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணாக்கா அதை விட நம்ம ரெட்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணும். ஸோ அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. ஓகே, ஃபைனலாக வந்து எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. எங்கள் ஊரில் இருக்க சித்திரமுத்து அடிகளார் கோவிலில் வந்து படைக்கிறோம். நல்ல பக்தி கதாசமாக இருக்கேன் சூப்பர்ப்பா. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டுக்குட்டியா ரொம்ப பக்தி பக்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ போட வண்டி தான் எடுத்திருக்கு. ஏன்னா ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மாரியம்மா இந்தியன் ட்ராவல்ஸ். இது ஓடாது பறக்கும். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டூர் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அடிமட்டத்துக்கு ஓட்டி தருவான் இந்த ஆதி நாராயணன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.